வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு பார்க்கலாம். பீர்க்கங்காய் போட்டு சாதம். அது எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஒரு பெரிய வெங்காயமும் 2 பெரிய தக்காளி, கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதும் வந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி அரிஞ்சோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காவை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வந்து துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு இதையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ரைஸு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸும் பருப்பும் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.25 அழகு, ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், அதனால் வந்து இது 3 பேருக்கு சரியாக இருக்கும். 1.25 அழகு அரிசியும், பருப்பு வந்து துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டு 2த்தையும் கழுவி அதை போட்டாச்சு. அதை வதக்கிட்டு, காயும் சேர்த்து வதக்கிட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் வந்து புளி, அதை கரைச்சி ஊற்றிட்டு, அதை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றிட்டு, தண்ணி வந்து 1:3 கணக்கில் வச்சிடணும். நீங்கள் வந்து ரொம்ப தளன்னு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட வந்து நீங்கள் நல்லா இதாகி வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். ரொம்ப சில பேர் வந்து சாம்பார் சாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தளன்னு சாப்பிடுவாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் சுடு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். நல்லா சூப்பராக அருமையாக வந்துடுச்சு பாருங்கள். இதில் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாதம். நல்லா இந்த வெயிலுக்கு இந்த சாதம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு நல்லா நசுக்கிட்டு போட்டு இது பண்ணியிருக்கேன். வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சாதம். நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து பருப்பெல்லாம் போட்டு தொட்டு சாம்பார் சாதம் சொல்லலாம். இல்லை பருப்பை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு செஞ்சோம்னா வந்து அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் செய்யலாம். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஈஸியாக முடியும். வெயிலுக்கும் நல்ல இதுவாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். இது வந்து முட்டை. நாங்கள் வந்து குக்கர்லேயே முட்டையை வந்து வேக வச்சுட்டு விசில் போட்டுருவோம். ஒரு 3-4 விசில் வந்ததும் நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் தோல் உரித்து இதிலே வறுத்துக்குவோம். இதுதான் வந்து முட்டையில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கத்தியில் கோடு போட்டு வறுத்தா சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் 1 பாட் ரைஸு, முட்டை வறுவல். இதுதான் இன்றைக்கி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.